ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முக பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முத்துப்பாண்டிய சண்முகம் வந்து இசைக்கு பார்க்குறதுக்காக நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ முத்துப்பாண்டி வந்து இசைக்கு வெளியே கூட்டிகிட்டு வரவும் அப்போ இசைக்கிட்ட வந்து அவங்க மன்னிப்பு கேட்காங்க. என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உன்னை நம்பி இருக்கணும், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து தலையை குனிஞ்சிட்டு அவங்க இருக்கவும் அப்போ இசைக்கு சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, சொல்ல பொண்ணைக்கு நீங்கள் உங்களுடைய கடமையை தானே செய்கிறீங்க, அதுக்கப்புறமா எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாக உன்னை நம்பி இருக்கணும், ஆனால் நம்பாம தானே உன்னை வந்து இந்த மாதிரிக்கு நான் பண்ணிட்டேன், ஆனால் என்ன இருந்தாலும் சரி தான், உங்கள் அண்ணன் வந்து நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார், அதுதான் உண்மையிலேயே நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ இசைக்கு வந்து முத்துப்பாண்டி என்ன சொல்கிறாருன்னு தெரியாமே அவங்க பார்க்குறாங்க. உடனே வந்து சண்முகம் சொல்கிறாங்க, சிவபாலன் வந்து எல்லா உண்மையும் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இசைக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னா சொல்கிறீங்க, அப்போ சிவபாலனை நீங்கள் வந்து கைது பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது, இல்லை அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, சிவபாலனுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது, சிவபாலனுக்கு எதுவும் நடக்கலை, உனக்கும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, ஏன்னா வந்து உங்கள் மாமனார் இருக்கிறாரு, அவர் வாக்குமூலமே வேற மாதிரி கொடுத்துட்டாரு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து இசைக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நல்ல வேலையாக வந்து அவர் கொடுத்த வாக்குமூலத்தினால சிவபாலன் வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படவும், சரி நம்ம இங்கே வச்சு பேச வேண்டாம் வான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இசைக்கியை வந்து வரவேற்கிறதுக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியை வந்து இசைக்கு பார்த்ததுமே அவங்க கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இசைக்கு, உனக்கு இந்த வயசுல எவ்வளோ பெரிய விஷயத்த நீ பண்ணியிருக்கிற, சிவபாலனை காப்பாத்துறதுக்காக நீ ஏன் அந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்த அப்படிங்கும்போது, என்னத்தை நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற, சொல்ல போனாக்கி சிவபாலன் எனக்கு யாரு, நான் அதுக்காக தான் இந்த மாதிரிக்கு பண்ணினேன், சிவபாலன் வந்து உண்மையில தான் வாழ்க்கையே தொடங்கணும், அவனுடைய வாழ்க்கை வந்து நாசமாயிடக்கூடாது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்தேன் அப்படிங்கவும் உடனே வந்து சரி மாமா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து இசைக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலையாக வந்து சிவபாலன் மேலே வந்து எந்த வித தப்புன்னு சொல்லிட்டு அவர் வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு வரலையே, மாமா இந்த மாதிரிக்கு பேசிட்டார் அப்படிங்கும்போது, அதுவும் யார் காரணம், உங்கள் அண்ணன் தான் காரணம், உங்கள் அண்ணன் தான் இந்த மாதிரிக்கு சொல்ல வச்சுட்டான் அப்படின்னு பரணி சொல்லவும் இது கேட்டதுமே வந்து இசைக்கு வந்து சண்முகத்தை கெட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே சண்முகம் சொல்கிறாங்க, என்ன இசைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, நீ சிரிச்சுட்டு இருக்கணுமா, என் தங்கச்சி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தானே இந்த அண்ணன் இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தோட கையை பிடிக்கிறாங்க. சண்முகம், நீ என்ன இருந்தாலும் சரிதான், உன் தங்கச்சி இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கையோட சொன்ன, ஆனால் அந்த நம்பிக்கை என்கிட்ட இல்லாமல் போச்சு பத்தியா, அதுதான் உனக்கும் எனக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கும் போது உடனே இசைக்கு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் எப்படிப்பட்டவர்னு இப்போ மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் உண்மையிலேயே நான் வந்து தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் எனக்கு எல்லாமே வந்து தெரியுது அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியும் பாண்டிய மாலையை தான் காட்டுறாங்க. பாண்டியம்மா வந்து சவுந்தரபாண்டியை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஒன்னால தான், நீ மட்டும் வந்து கொஞ்சம் சரியான யோசனை பண்ணி வாக்குமூலத்தை கொடுத்துருந்தேன்னா இப்போ நம்ம நினச்சது எல்லாமே நடந்திருக்கும். நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற பாரு, நம்ம எதெல்லாம் நடக்கணும்னு நினச்சோமோ அது எல்லாமே நடந்துச்சுது, ஆனால் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டே அப்படிங்கும்போது உடனே வந்து சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, அக்கா அந்த சண்முகம் வந்து சிவபாலன் தான் வந்து உள்ளே இருக்கான்னு சொன்னான், அதனால தான் என் பையனை காப்பாற்றுறதுக்காக நான் இந்த மாதிரிக்கு நான் தப்பான வாக்குமூலம் கொடுத்தேன், ஆனால் அந்த இசைக்கு தான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக அப்படி கொடுத்துருப்பேன் அப்படிங்கும்போது, ஆமால சண்முகம் பேசினாலும் உனக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா வந்து சவுந்தரபாண்டியை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாரு அந்த இசைக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும்னு நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த முத்துப்பாண்டி உன் மகன் வந்து வீட்டோட மாப்பிளையாக தான் போய் கிடக்கிறான், இப்போ இசைக்கு தான் வந்து சிவபாலனை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் இன்னும் தலைமையில தூக்கி வச்சு தான் அவன் ஆட போகிறான், போச்சு எல்லாம் போச்சு, உன்னை விட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு நானே பேச முடியாமல் இருந்துட்டு இருக்கிறேன், நீ வேற என்னை போட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காத, பேசாமல் போயிரு பார்த்துக்கோ அப்படின்னு சவுந்தரபாண்டி வந்து பாண்டியம்மாவை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி மாறி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எங்க பார்த்தோம்னா வந்து சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகம் சொல்றாங்க, சரி என் தங்கச்சி எல்லாரும் வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லும் போது சாப்பாடு எடுத்து வைமான்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து எல்லாருமே சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று போல உட்காந்து அவங்க சாப்பிடும் போது பாக்கியம் சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, என்னத்த நீ எங்கே கிளம்புற அப்படிங்கிறாங்க. எங்கே கிளம்புறேன், என் புருஷ வீட்டுக்கு தான் நான் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதான் அங்கே 2 வாரம் இருக்காவுல, இங்கே இந்த நேரம் என்னெல்லாம் பண்ணி வச்சிருப்பாவுல தெரியல, 2 பேரும் போட்டு பாரு அவங்க போட்ட பிளான் எல்லாம் போச்சுன்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் பரிதவிச்சுட்டு இருப்பாங்கோ. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சிவபாலனை அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க போனதுமே சிவபாலனை வந்து அவங்க சவுந்தரபாண்டி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிவபாலனும் வந்து சவுந்தரபாண்டி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக தான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.